மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பேராதரவு தெரிவித்து உலகில் வேறு எந்த தலைவருக்கும் இல்லாத அளவில் தங்களின் தன்னிகரில்லா தலைவிக்காக உலகம் முழுவதும் உள்ள தமிழர்கள் தங்களை வருத்திக் கொண்டும் யாகங்கள், வேள்விகள், சிறப்பு பிரார்த்தனைகள், வழிபாடுகள் மற்றும் தொழுகைகள் நடத்தியும் அறவழியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டும் கோவில்களில் முடிக்காணிக்கை செலுத்தியும் அங்க பிரதட்சணம் செய்தும் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தினர். மக்களின் முதல்வருக்காக அனைத்து தரப்பு மக்களும் தொடர்ந்து நடத்திய அறவழி வேள்விகள் பற்றிய சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். மஞ்சள் கடல் போல் பெண்கள் தங்கள் தலைகளில் பால் குடங்கள் சுமந்து அணி அணியாய் அம்மனுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்து மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக உள்ளமுருக பிரார்த்தனை நடத்தினர். புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா மீது ஆழ்ந்த பற்றும் பாசமும் கொண்டுள்ள மீனவ பெருமக்கள் தாங்கள் அம்மாவாக போற்றும் மக்களின் முதல்வருக்கு முன்னால் பொருளாதாரம் ஒரு பொருட்டல்ல என்ற எண்ணத்துடன் கடலுக்குள் சென்று மீன்பிடிப்பதை கைவிட்டு கட்டுமரங்களையும் படகுகளையும் கட்டி போட்டு அறவழியில் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். மழலை பருவத்தில் சத்துணவை அங்கன்வாடிகளில் ஆரம்பித்து விலையில்லா புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட பலவற்றை தொடக்க கல்வியில் தொடர்ந்து விலையில்லா மிதிவண்டி, பேருந்து பயண அட்டை உட்பட வேண்டியவற்றை எல்லாம் பள்ளிக் கல்வியில் வழங்கி உயர்கல்வியில் உயர்வு பெற மடிக்கணினி, உதவித்தொகை என ஏராளமாய் அளித்து ஏழை மாணவ மாணவியர் அயல் நாடுகளிலும் உயர்கல்வி பயில அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தந்துள்ள மக்களின் முதல்வருக்காக மாணவ மாணவிகள் தாங்களாகவே முன்வந்து அறவழியில் உண்ணாவிரதம் இருந்தனர். வறிய நிலையில் வாடும் எளியவர்கள் வளமாக வாழ விலையில்லா மிக்சி, கிரைண்டர், மின்விசிறி, மின்காந்த அடுப்பு, அரிசி, கறவை பசுக்கள், வெள்ளாடு, செம்மறியாடு, நோய்வாய்ப்படும் ஏழைகளின் இன்னல்களை போக்க விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் என எண்ணிலடங்கா திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மக்களின் முதல்வருக்காக தமிழகமே திரண்டு அனைத்து தரப்பினரும் உண்ணா நோன்பிருந்தனர். வசதியற்ற கிறிஸ்துவ மக்களுக்கு எட்டா கனவாக இருந்த ஜெருசலம் பயணத்தை எளிதாக்கி அவர்களின் உள்ளங்களை உவகையுறச் செய்த மக்களின் முதல்வருக்காக தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலியும் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனையும் மேற்கொண்டு கிறிஸ்துவோடு கிறிஸ்துவர்களும் மக்களின் முதல்வருக்கு துணையிருக்கிறோம் என தெரிவிக்கும் விதத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. இஸ்லாமிய மக்களின் முக்கிய கடமைகளில் ஒன்றான புனித மெக்கா, மதீனா பயணத்தை கடைநிலை இஸ்லாமியர்களும் இனிதாக மேற்கொள்ளும் வகையில் கருணை உள்ளத்துடன் புனித ஹஜ் பயணத்திற்கு மானியம், ரம்மியமான ரமலானில் நோன்பு கஞ்சிக்கென தரமான அரிசியும், பள்ளி வாசல்களில் பணியாற்றி ஓய்வடைந்த உலமாக்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதியம் என எண்ணற்ற உதவிகளை வழங்கியுள்ள கண்ணியமிகு மக்களின் முதல்வருக்காக இஸ்லாமிய மக்கள் சிறப்பு தொழுகைகள் மேற்கொண்டு இறைவனிடம் இறைஞ்சி துவா செய்தனர். மக்களின் முதல்வர் பொன்மன தலைவி தமது விசால பார்வையால் சாதியின மத மாச்சரியமின்றி மக்கள் அனைவருக்கும் மதிப்பளித்து முதன்மையும் முன்னணியுமான முன்னோடி திட்டங்களை அறிமுகப்படுத்தி செயல்படுத்தியுள்ளமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் தமிழகமே திரண்டு கைகளை கோர்த்து சென்னை முதல் கன்னியாகுமரி வரை மனித சங்கிலியாக நின்று மக்களின் முதல்வருக்கு பேராதரவு தெரிவித்தது. இரவும் பகலும் அயராது சுற்றும் பூமியைப் போல இடையராது மக்களின் நலனுக்காக தொண்டாற்றும் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்காக தமிழகம் முழுவதும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் முடிக்காணிக்கை செலுத்தி மனமுருக பிரார்த்தனை நடத்தினர். சென்னை ராமாவரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் முனீஸ்வரர் கோயில், திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் காளியம்மன் கோயில்களில் ஏராளமானோர் மொட்டையடித்து அங்க பிரதட்சணம் செய்து மனமுருக வேண்டிக் கொண்டனர். நாகை மாவட்டம் குத்தாலம் பேரூராட்சியிலும், மயிலாடுதுறை பரிமள ரங்கநாதர் ஆலயத்திலும், அரியலூர் மாரியம்மன் கோவிலிலும், பெரம்பலூர் நீலியம்மன் கோவிலிலும் ஏராளமான கழக தொண்டர்கள் பிரார்த்தனை நடத்தி முடிக்காணிக்கை செலுத்தினர். சேலம் மாவட்டம் ஆட்டையாம்பட்டியிலும் கஞ்சமலையில் உள்ள சித்தர் கோயிலிலும் காலை முதல் மாலை வரை ஆயிரக்கணக்கானோர் முடிக்காணிக்கை அளித்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் மலைக்கோயில் அடிவாரத்தில் பெண்கள் முடிக்காணிக்கை செலுத்தியும், ஆலாம்பாளையம் அம்மன் கோயிலில் பெருந்திரளானோர் முடிக்காணிக்கை அளித்தும் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தருமபுரி மாவட்டம் அதக்கப்பாடி செல்லியம்மன் ஆலயத்திலும், வேலூர் மாவட்டம் அங்காள பரமேஸ்வரி கோயிலிலும் ஏராளமானோர் முடிக்காணிக்கை செலுத்தி சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் அந்திலி லட்சுமி நரசிம்மர் கோயில், ராவுத்தநல்லூர் சஞ்சீவிராயர் பெருமாள் கோயில், தீவனூர் சிவன் கோயில், ஓட்டநந்தல் முருகன் கோயில் உள்ளிட்ட பல்வேறு கோயில்களில் ஏராளமானோர் மொட்டையடித்து யாகசாலை பூஜை செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் கோபால்பட்டியில் 500க்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் மொட்டையடித்து முடிக்காணிக்கை செலுத்தினர். பழனி மாரியம்மன் கோயிலில் அஇஅதிமுகவினர் முடிக்காணிக்கை செலுத்தி அங்க பிரதட்சணை மேற்கொண்டு சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர்.
திருப்பூர் மாவட்டம் குழுமத்தைச் சேர்ந்த கழக தொண்டர்கள் பழனிக்கு பாத யாத்திரையாக சென்று முடிக்காணிக்கை செலுத்தி வழிபாடு மேற்கொண்டனர். தூத்துக்குடியில் உள்ள பிள்ளையார் கோயில், நெல்லை மாவட்டம் குளையநேரி கிராமம் ஆசூரிமுத்து அம்மன் கோயிலில் ஏராளமானோர் சிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டு முடிக்காணிக்கை செலுத்தினர். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகளும், கோவை காந்திபுரம் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட திருநங்கைகளும் உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். சென்னை கடற்கரையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நினைவிடம் அருகே கிராமிய கலைஞர்கள் மற்றும் கலை தொழிலாளர் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் பல்வேறு கடவுள்களின் வேடமணிந்து கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் நாடக கலைஞர்கள் எம்ஜிஆர், அண்ணா உள்ளிட்ட தலைவர்களைப் போல வேடமணிந்து உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டனர். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை, வேலூர், விழுப்புரம், கடலூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தேனி, திண்டுக்கல், விருதுநகர், சேலம், ஈரோடு, கோவை, திருப்பூர், நாமக்கல், தருமபுரி, புதுக்கோட்டை, கரூர், கிருஷ்ணகிரி, சிவகங்கை, நாகை, ராமநாதபுரம், நீலகிரி, தஞ்சாவூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, திருவாரூர், கன்னியாகுமரி மாவட்டங்களில் வர்த்தகர்கள் தாங்களாகவே முன்வந்து கடைகளை அடைத்து மக்களின் முதல்வருக்கு பேராதரவு தெரிவித்து அறவழியில் உண்ணாவிரதம் நடத்தினர். மூவேந்தர் முன்னேற்றக் கழக தலைவர் திரு ஸ்ரீதர் வாண்டையார், குங்கு இளைஞர் பேரவைத் தலைவர் திரு உ. தனியரசு, இந்திய யூனியன் காயிதே மில்லத் லீக் தலைவர் திரு தாவூத் மியாகான், இந்திய தேசிய லீக் தலைவர் திரு பஷீர் அகமது, புரட்சி பாரதம் கட்சி தலைவர் திரு பூவை ஜெகன்மூர்த்தி உள்ளிட்ட தோழமை கட்சிகளின் தலைவர்கள் பலரும் சென்னையில் அறவழி உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். ஒர்க்கிங் ஜேர்னலிஸ்ட் யூனியன் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் சென்னை மற்றும் கோவையில் மக்களின் முதல்வருக்கு ஆதரவு தெரிவிக்கப்பட்டது. சென்னையில் தமிழ்நாடு கேபிள் டிவி உரிமையாளர்களும், திண்டுக்கல், ஈரோடு, நாமக்கல், நாகை, கடலூர், தூத்துக்குடி, கோவை மாவட்டங்களில் கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் உள்ளூர் தொலைக்காட்சி உரிமையாளர்களும் அறவழி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். உலகத்திற்கே முன்னோடியான திட்டங்களை செயல்படுத்தியுள்ள மக்களின் முதல்வர் தமிழக விளையாட்டு வீரர்களும் சர்வதேச தரத்திற்கு இணையாக மிளிர வேண்டும் என்ற நன்னோக்கில் ஊக்கத்தொகை அளித்தும் உலக தரத்திலான பயிற்சி கூடங்களையும் விளையாட்டு மைதானங்களையும் உருவாக்கி தந்துள்ளமைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் விளையாட்டு வீரர்கள், முன்னாள் விளையாட்டு வீரர்கள் உள்ளிட்டோர் மக்களின் முதல்வருக்கு பேராதரவு தெரிவித்தனர். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள ஜே உள் விளையாட்டு அரங்கத்தின் வாயில் முன்பாக கவன ஈர்ப்பு மற்றும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இந்திய ஹாக்கி அணியின் முன்னாள் கேப்டன் பாஸ்கரன், பிரபல முன்னாள் ஓட்டப்பந்தய வீராங்கனை ஷைனி வில்சன், தடகள வீராங்கனை ஜெயலட்சுமி உள்ளிட்ட விளையாட்டு வீரர் வீராங்கனைகளும், கால்பந்து, கூடைப்பந்து, ஹாக்கி, ரக்பி, தடகளம் போன்ற பல்வேறு விளையாட்டு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்றனர். பொன்மன தலைவியின் பொற்கால திட்டங்களை விவரிக்கவும், புரட்சி தலைவியின் புதுமை திட்டங்களை எடுத்துரைக்கவும், வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளலாக விளங்கும் தர்ம தலைவியின் தன்னிகரற்ற திட்டங்களை விரிவாக விளக்கவும், விண்ணும் மண்ணும் போற்றும் மக்களின் முதல்வரின் வியத்தகு திட்டங்களை விளம்பவும், பல்லாயிரம் மணித்துளிகள் பல்லாண்டுகளுக்கு தேவை என்பதால் நானிலம் துதிக்கும் அம்மாவுக்காக தமிழகம் முழுவதும் நடைபெற்ற அபிஷேகங்கள், உண்ணாவிரதங்கள், பிரார்த்தனைகள், துவாக்கள், வழிபாடுகள், மனித சங்கிலிகள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளின் சிறிய தொகுப்பு மட்டுமே இவை என்றால் மிகையல்ல.